காலத்து பிறகு வந்துருக்கிறீங்க? 42 வருஷம். எந்த நாள் என்ன? ஜெர்மனி. இப்போ சுழிவிர தடியில் முருகன் வந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே எம்பெருமான் என்னும் இந்த ஸ்தாபனம் சுழிவிரம் திருவண்ணாமலைக்கு போறதுக்கு முன்னுக்கு இருக்கிற தாகசாந்தி நிலையம். இப்போது புனித தீர்த்தக்கரை சுழிவிரத்தில் அமைந்துள்ள புனித திருவடிநிலை தீர்த்தக்கரைக்கு சாமி வந்துட்டு இப்போ உள்ளே போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் முகாப்பு. இப்போ நாங்கள் திருவடிநிலை கடற்கரை வந்துட்டோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி போகுது திருவிழா? எப்படி இது இந்த தீர்த்த உற்சவம் வந்து வருடம் இந்த எங்கள்கிட்ட திருவடிநிலை இந்து சமுத்திரமான சிவனின் பாதம் பட்ட இந்த திருவடிநிலை கடற்கரையிலே முருகப்பெருமான தீர்த்த உற்சவம் நடைபெறுவது பழமை. இம்முறையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே வருடம் நாவலர் சனசமூக இளைஞர்கள் தேநீர் வழங்கி பக்த அடியார்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருப்பார்கள். அது இம்முறையும் சிறப்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அதைவிட நாவலர் சனசமூக நிலையத்தாலே 12 நாளும் பராலாய் வீதியிலே அந்த வயல் வீதியிலே தாகசாந்தி நிலையம் அமைக்கப்பட்டு அடியவர்களுக்கு தாகம் தீர்க்கும் முகமாக எமது பாரம்பரிய பண்பாடுகளான மோர் தண்ணி சக்கரை தண்ணி எல்லாம் வழங்கப்பட்டு அடியவர்களுக்கு இந்த நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவரிடமும் செய்தார்கள். எமது சமசம நிலையத்திற்கு உள்நாட்டில் இருக்கின்ற வெளிநாட்டில் இருக்கின்ற எமது நாவலர் சனசமூக உறவுகள் எமது சனசமூக உறுப்பினர்கள் வாரி வழங்குகின்ற அவர்களுடைய நிதி உதவியை வைத்து இந்த நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவது பழமை. இம்முறையும் இந்த நிகழ்வு சிறப்பாக செய்யப்படுகின்றது. இந்த நிகழ்வு தொடர்ந்து அடுத்தடுத்த சந்ததியிலேயும் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருள் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் செய்து கொண்டிருப்போம் என்று கூறி விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. இங்கே இன்னொரு தாகசாந்தி நிலையம் இருக்குது. நாவலர் சனசமூக விளையாட்டுக்களம். இங்கால தாகசாந்தி நிலையம் விங்ஸ் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்தியாலேயும் ஒரு தாகசாந்தி நிலையம். கந்தவேல் அண்ணா அடிக்கிறார். வாரன்னு சொன்னவர் இப்போ கந்தவேல் அண்ணா வந்திருக்கிறார். மாட்டான் ஆனால் என்னோட மனைவி அவர் இருக்கிற அக்கா தான் கனடாவில் இருக்க சாப்பாடு எல்லாம் செய்தார். திரும்பி நிற்கிறார். சரி, நிற்கட்டும். எப்படி இருக்கு முதலாம் மாறி? ஆமாம், இன்றைக்கு தான் முதன்மை. இந்த ரோட்டில் கூட சென்னமுறை நான் வந்திருக்கிறேன் கீரிமலைக்கு. ஆனால் இந்த ரோட்டில் இன்றைய தான் பொன்னால ரோட்டு இதுக்கு வந்திருக்கிறேன். இன்றைய தான் அதில் என்னுடைய நண்பர் சுதர்சன் சொன்னபடியாக கட்டாயம் நான் பெறணும் உண்டு. அந்த ஆட்டோவில் 2 பேரும் வந்து நிற்கிறோம். இப்போ வந்து நான் ஒரு அரைமத்தியாலம் இருக்கும் சுவாமியை பார்த்து இந்த வரலாறு, இந்த கோவிலின் வரலாறு என்ன நோக்கத்துக்காக இப்போ திருப்படின்னு சொல்கிறால் நாங்கள் இந்த இறைவன்ற பாதத்தை தான் திருப்படின்னு சொல்கிறது. இது திருப்படின்ற ஒரு கோவிலே இருக்குது. அதில் வரலாறு என்ன,
ஏன் இந்த மக்களுக்கு இதில் இது நம்பிக்கை வந்தது, இந்த விசேஷம் என்னன்றதை பற்றி மக்கள்கிட்ட சில கேட்டாங்க. சுனாமி நேரத்தில் உண்மை அபூர்வம் ஆச்சரியம். இங்கே மட்டுமல்ல வேறு வேறு இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சுனாமி வந்து எத்தனையோ அழிவுகளை ஏற்படுத்தினால் கூட இந்த கோவிலுக்கு எந்த அழிவும் ஏற்படலை, இந்த மக்கள் இதால் பெருசாக பாதிக்கப்படலை. அதை மக்கள் நம்புகிறார்கள். மிகவும் பெரிய நம்பிக்கை இருக்குது. இது எங்கிருந்த இந்த திருவடியில் இந்த கோவிலத்தின் அற்புதம் காரணமாகத்தான் நாங்கள் இதிலிருந்து விடுபட்டிருக்கிறோம். 3 யாழ்ப்பாணத்தில் இதில் 3 தீர்த்தக்கரைகள் இருக்குது. கீரிமலை, அடுத்த வில்லூன்றி டவுனில் இருக்குது, 3வது திருவடி அஸ்தி இறைக்கிற இடங்கள். இது 3 தான் பிரதானமாக ஃபேமஸானது. இல்லை உண்மையாக நாங்கள் என்னதான் இருந்தாலும் கடவுள் இல்லை என்ற ஒரு நேரம் சொல்ல முடியாது. எங்களை மாட்டில் ஆஸ்திகம் என்ன ஆஸ்திகம் எல்லாம் இருக்குது. ஆனால் மனிதன் இந்த நம்பிக்கைக்கு காரணம் சொல்லுவார்கள். 2 விஷயத்தில் நாங்கள் சிறப்பாக இருக்கோம். ஒன்று நம்பிக்கை, மற்ற தன்னம்பிக்கை. என்ன 2க்கும் வித்தியாசம் என்றால், நம்பிக்கை என்றால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற ஒரு நேர்மறை சிந்தனை, பாசிட்டிவ் திங்கிங், எல்லாம் நல்லபடி நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. அப்போ தன்னம்பிக்கை என்றால் என்ன பிரச்சனை வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்ற தற்துணிவில் ஏற்படுற தன்னம்பிக்கை. 2ம் இருந்தால் ஒரு மனிதன் கடை மட்டும் கெட்டு போக மாட்டான், வீழ்ச்சி அடைய மாட்டான். அதுதான் முக்கியம். சில பேருக்கு தெரியாது. ஏன் தன்னம்பிக்கை என்ன, தன்னம்பிக்கை என்ன கணவருக்கு கருத்தம் தெரியாது. இந்த கடமையும் பொறுப்பு மாதிரி எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது. எங்களோட அம்மா அப்பா பார்க்க வேண்டியது எங்களோட கடமை. பொறுப்பு என்ன, பொறுப்பு என்ன, என்னுடைய மனைவி மக்களை நான் பாதுகாக்கவும், அது முக்கியம். அதையே படித்து ஏனென்றால் என் அம்மா அப்பா நான் பாராட்டில் என் தம்பியோ தங்கச்சியோ பார்ப்பினையாவே. ஆனால் என்னுடைய பொறுப்பிலேருந்து பின்வாங்கினா என்னுடைய மனைவி மக்களை நான் பாராவிட்டால் யார் வந்து பார்ப்பார்? அது நானே தான். அதே மாதிரி தான் இதுவும் நம்பிக்கையும் இருக்கும், கட்டாயம் எல்லாருக்கும் தன்னம்பிக்கையும் இருக்கும். இந்த மக்களுக்கு 2ம் இருந்தால் இங்கே பாருங்கள் இன்னும் சிறப்பாக பெருமையாக எவ்வளோ சில குளிர்பானங்கள் கொடுக்குறார்கள், அன்னதானம் கொடுக்க போகிறார்கள், மக்களோட அளவிலாவி கதைக்கிறார்கள். எவ்வளோ சிறப்பான நிகழ்ச்சி இது. இப்போது ஒரு கொஞ்சம் நிகழ்ச்சியாக இருந்தாலும் வந்ததின் பலனை உண்மையாக நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். நான் கார்நகர் கஷ்டனா பிச்சு போண்டு தான் வெளிக்கிட்டுனாங்க போகிறோம். அதே நேரத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சியை இங்கே வந்து கண்டு கொண்டோம். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் மனைவியும் இருக்கிறார். அதுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன கூச்சமாக இருக்கிறது என்னென்றால், கோவிலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வரணும், ஆசாரமாக பெறணும். அது மட்டும் இல்லை, அதுக்குரிய அட்லீஸ்ட் குறைஞ்சது பெண்கள் சாரி அட்டி போட்டு வச்சு அப்படி வரணும். ஆனால் நாங்கள் வேறு இடத்துல போக வேண்டி வந்தபடியால் அதை ஆயத்தமாக இல்லை. நான் கூட பாருங்க காய்ச்சல் தான் போட்டுருக்கோம். அதில் எங்களுக்குரிய கலாச்சார உடைய அணிஞ்சால் தான் அது பூரணத்துவம் அடையும். நான் கோயிலுக்கு வந்தால் அந்த பூரணத்துவம் அடைகிற அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்து கொள்ளணும். சரி, நன்றி நன்றி. இப்போ சோறு போட்டுட்டினோம். இங்கே பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக சாம்பார் வைப்படுது. இது சாம்பாரை பருப்புன்னு பருப்பு வச்சு கொண்டிருக்கணும். அதே மாதிரி இங்கால அரிசி வேகி கொண்டிருக்குது. அதே போல் இங்கே பாருங்க சாம்பார் கொதிச்சு கொண்டிருக்கு, குழம்பு மாதிரி இருக்குது. இது வந்து திருவண்ணநிலை அன்னதான மண்டபத்துக்கு பண உதவி புரிஞ்சவற்ற விவரங்கள் போட்டிருக்கணும். அதே மாதிரி பொருள் உதவி செய்த ஒரு விவரம் போட்டிருக்கு. இப்போ அன்னதானம் சாப்பிட்டுட்டு போவோம் மசுமரணேன். இப்போ குளிச்சுட்டு அன்னதானம் குளிச்சு சாப்பிட்டுட்டு போவோம். இப்போ சாமி தீர்த்தமாட தொடங்கியாச்சு. இப்போ கடலில் தீர்த்தமாடி கொண்டிருக்கணும். பார்ப்போம் இப்படி நடக்கும். சாமி தீர்த்தமாடி கொண்டிருக்கு. இப்போ சுபரன் என்ன குளிக்க போறீங்களா? வாங்க இதால போங்க. மகன் குளிக்கிறதுலேயே அடம் பிடிச்சு கொண்டிருக்கிறார். இங்கே நேவி பாதுகாப்பு போட்டிருக்கேன். நம்ம என்னத்துக்கு தெரியல. இப்படியே போனோம்னா அங்கால கார்நகர், இந்தியாவில் மாதகள். அப்போ எவ்வளோ காலத்துக்கு பிறகு வந்துருக்குறீங்க? 42 வருஷம். எந்த நாள் என்ன? ஜெர்மனி. இந்த கம்பெனி ஸ்டேஷன் நடக்குது. ஓகே ஓகே ஓகே. அந்த மோசம் போனதுக்காக.
எப்படி இருக்கு 42 வருஷத்துக்கு பிறகு வாரீங்க குளிர்கள் வக்கையில் 2003 ஆண்டு அம்மாண்ட மோசம் போனதுக்கு வந்தேன் அண்ணாக்கு சீரியஸ் இருந்து வந்து பார்த்தேன் சரி உங்களை சந்திச்சதுல ரொம்ப நம்புறேன் நன்றி நன்றி காய்ச்சதுக்கு நன்றி ஓகே ஆமாம் சூப்பராக குளித்து கொண்டு வந்தீங்க அப்படி ஓகே அதில் வாங்க மகன் அங்கே கல்லேருந்து இங்கே வர சொல்லி கூட்டிகிட்டு வாங்க இதில் கொஞ்சம் கல் இல்லை அங்கால பார்த்தோம்னா கொஞ்சம் கல்லான இடம் இப்போ நாங்கள் நிற்கிற கோயில் தான் வாகை வைரவர் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குது. இது சுனாமி நேரம் அழிவடையாமல் இருந்த பைரவர் கோயில். அண்ணாவை சந்திச்சதுல சந்தோஷம். பூசை நடக்க வலிக்கிட்டது. பாபுவன் ஐயாவை தெரியும். நிறைய பேர் சுவர்றேன். எப்படி என்னதான் நம்ம விருப்பமோ காரம் இப்போ இந்த சிற்பம் வந்து உருவாக்க போயினமாம். ராமன் லட்சுமணன் வந்து இலங்கைக்கு அனுமான் தூக்கி கொண்டு வர மாதிரி. இது இந்தியாவில் இருக்காம், ஆனால் இப்போ தான் இலங்கையில் உருவாக்க போயினோம். அன்னதானத்துக்கு இவ்வளோ ஆக்கள் இன்றைக்கு நிற்கணும் பாருங்க. இந்த சரியான ஆக்கள் 100 ரூபா கச்சல். ஓகே, இன்றைக்கு நாங்கள் திருவண்ணாமலைக்கு வந்து தீர்த்தோற்சவத்தை பார்த்து நாங்கள் வர்றேன் போமோ அன்னதானம் சாப்பிட்டு நாங்கள் நல்லா இருந்தது.
அந்த திருவடிநிலை கோயிலுக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்து உபயோகம் செய்து இந்த அன்னதான மண்டபம் அன்னதானம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை வந்து தொடர்ந்து இப்படியே செய்தால் காலகாலத்துக்கு இருக்கும். என்னென்னா சில காலங்களில் இது வந்தால் திருவிழா இல்லாத நேரங்களில் வந்தால் இந்த இடம் வந்து வெறிச்சோடி போயிருக்கும், உள்ளேயும் போகலாது. திருவிழா நாட்களில் மட்டும்தான் திருவடி நிலையை காணக்கூடியதாக இருக்குது. எனவே நன்றி, வணக்கம்.